இல்லை ஒன்னே விடுங்க, இங்கே வந்து முதலமைச்சரின் குற்றச்சாட்டை நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது. ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னா, எல்லாத்துக்கும் அவர் வந்து எப்படி தாவாக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ மத்திய அரசு செய்வதெல்லாம் தவறுன்னு சொல்கிறார்கள். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் வந்து தெல்ல தெளிவாக எடுத்துரைக்க இருக்கின்றேன். என்னன்னா, மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு செய்திருக்க பல திட்டங்களை நீங்கள் சரியாக அதை வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? முதல்ல நல்ல திட்டங்களையும் அவங்க செய்வதாக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கிற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது இல்லைன்னு அவங்கள சொல்லுங்க. நான் இங்க கேட்கறது வந்து டைனாஸ்டி ரூல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். முத வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலுக்கே வர மாட்டேன்னு அவரே சொன்னார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் வந்து அவர் சட்டமன்ற வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இன்னும் அவர் மந்திரி ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க, மந்திரி ஆக்கிட்டாங்க. இல்ல நாங்க வந்து துணை முதல்வராக ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, துணை முதல்வர் ஆக்கிட்டாங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலிலே நீங்க கிளியரா சொல்லுங்க, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலினை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லாட்டி நீங்க சொல்றீங்களா சமூக நீதி, எல்லாரும் ஒன்று, சமத்துவத்தை வந்து நிலைநாட்டுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம வந்து மைனாரிட்டிக்கு வந்து பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்ற நீங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் கட்சியில் இல்லையா? அவர்களை முதலமைச்சர் ஆக்க முடியுமா உங்களால் என்று சொல்லுங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்றீங்க. அப்படி டெமோக்ராட்டிக் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் குடும்பத்தை தவிர வேறு யாருமே அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர்கள் இல்லையா என்ற கேள்வியை நான் வந்து அன்பு சகோதரர் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன்.